வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி நீ திடீர்னு ஏன் என் மேல இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு காலையில முதல் வேலையா அவங்க கிட்ட பேசி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னோ உண்மை என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அண்ணி அண்ணி என் மேல உங்களுக்கு என்ன கோவம் அண்ணி? அண்ணி சொல்லுங்க அண்ணி. கைய விடு. என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்க அண்ணி. இப்ப நீ என் கைய விட போறியா இல்லையா? சீ, கைய விடு. ஏன் அண்ணி இப்படி நடந்துக்கிறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா தாயே, நீ எந்த தப்பு பண்ணலமா? எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நான் அங்கதான். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அண்ணி? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற மாதிரி நான் உன்னை நல்லவன்னு நம்பிட்டு இருக்க பாரு. அதை விட பெருசா நான் என்ன தப்பு பண்ணிட போறேன்? நகர முதல்ல. அண்ணி, என்ன பத்தி நீங்களா இப்படி சொல்றீங்க? நீங்க ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? நான் ஒண்ணும் மாறல. இனிமே உன்கிட்ட ஏமாற கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். போதுமா? அண்ணி, ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? என்ன புரியல உனக்கு? எதுவுமே தெரியாத மாதிரி உன்னால எப்படிதான் இப்படி நடிக்க முடியுது? நான் நடிக்கல அண்ணி. நான் எதுக்காக உங்ககிட்ட நடிக்கணும்? அதுதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். உனக்கு பொறாமன்னு நினைக்கிறேன். என் புருஷன் கவுன்சிலர் ஆகிறத உன்னால பொறுத்துக்க முடியல. அதுதான் காரணம். இதை விட வேற என்ன காரணம் இருக்க போகுது? எனக்கு பொறாமையா அண்ணி? அண்ணன் கவுன்சிலர் ஆகணும்னு நான் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா நிறுத்து. உன் சாயமெல்லாம் நேத்தே வெளுத்து போச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் புருஷன் கவுன்சிலர் ஆகக்கூடாதா? அண்ணி, நாங்க நல்லா வரக்கூடாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக கூடாது. நீங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும். வாழ்க்கையில ஜெட்டு வேகத்துல முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். மத்தவங்க எல்லாம் அகல பாதாளத்துல விழுந்தே கிடக்கணும். அப்படித்தானே? எவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு! உன் மனசுக்குள்ள எவ்வளவு வன்மை இருந்திருந்தா நடக்கவே நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு எட்டு கட்டி என் மண்டைய கழுவ பாத்திருப்ப. ஐயோ அண்ணி, நடக்காததையும் நான் சொல்லல. ஒரு பொய்ய 2 வாட்டி திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மை ஆயிடாது. சரி, ஏன் தம்பி உனக்கு போன் பண்ணி என் புருஷனுக்கு கமிஷனரு கவுன்சிலர் சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்த போறாங்கன்னு உன்கிட்ட சொன்னானா? ஆமா அண்ணி. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. கமிஷனர் எங்களை ஏமாத்தவும் இல்ல, நாடகம் போடவும் இல்ல. அவங்க என் புருஷனுக்கு கவுன்சிலர் சீட்டு தரேன்னு சேர்மன் கிட்ட சொன்னது உண்மை. இல்ல அண்ணி. என்ன இல்ல? என்ன இல்ல? கமிஷனரே சேர்மனுக்கு போன் பண்ணி என்கிட்ட கான்ஃபரன்ஸ்ல பேச வச்சாங்க.
அவரு உண்மைய புட்டு புட்டு வச்சுட்டாரு. உன் பேச்ச கேட்டு உன்னை நல்லவன்னு நம்பி அந்த கமிஷனரோட நல்ல மனச நான் நோகடிச்சிட்டேன்.